இல்லை மக்களே, நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா இங்கே தல்பாக்கட்டி. இங்கே வந்து திண்டுக்கல் தல்பாக்கட்டி 329 ரூபா ப்ளஸ் டேக்ஸஸ் வந்து இஃப்தார்கிட்ட. இங்கே சரி நம்ம சும்மா ட்ரை பண்ணுவோம் இஃப்தார்கிட்ட எப்படி இருக்குன்னு, அதனால் வந்திருக்கேன். இல்லை மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கேருந்து இது வாங்கிட்டு வந்துருக்கோன்னா தல்பாக்கட்டி பிரியாணிலேருந்து இஃப்தார் கிட்ட வாங்கிட்டு வந்துருக்கோம். என்ன இருக்குது ஏது இருக்குன்னு, இது வந்து இதோட மொத்த விலை வந்து 345 ரூபா. இதோட விலை என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கிட்டில் வந்து ஜூஸ் கொடுத்துருக்காங்க. வித்தி தான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். என்ன இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். எப்பவுமே ரம்ஜானுக்கு நம்ம அந்த இஃப்தார் இது வந்து விதவிதமாக நம்ம விரும்பி சாப்பிட்டு தான் ஆசைப்படுவோம். இப்போ நானும் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆசைப்பட்ருக்கேன். பேக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல் தல்பாக்கட்டி பிரியாணியில் எல்லாம் ஃபுல்லி பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இது ஏன் இப்படி பிரிக்கிறேன்றது ஒரு காரணம் இருக்குது. நம்ம பிரித்து கொடுக்க ஆள் இல்லை. ஸோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுறோம். பேப்பர் பேக்கிங் தான். இந்த ஏர்போர்ட்டில் அந்த பேக்கேஜை நம்ம போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ரேப்பரை கண்டபடி சுற்றிருக்காங்க. பிரிப்பேன். அந்த ஏர்போர்ட்டில் என்னென்னா அந்த பேக்கேஜுக்கு போடுவாங்க பாரு ரேப்பரை, அந்த மாதிரி போட்டு சுற்றிருக்காங்க. பிரிக்கிறதுக்கு ஒரு தனி போராட்டம் போடணும். ஃபைனலி அந்த ரேப்பரை கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணுவோமா? என்னென்ன மேட்ரு இருக்குது? 2 பேரிச்சம்பழம், பரோட்டா, இது பரோட்டா, கோலா உருண்டை, கிரேவி, 65 ப்ளஸ்ஸு சீரக சம்பா பிரியாணி, ஃப்ரூட்ஸு. இது மொத்தமே சேர்த்து 345 ரூபா. அங்கே டேக்அவே போட்டால் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படிங்கிறேன். பரோட்டா கொடுத்துருக்காங்க, கோலா உருண்டை வித் ஒரு கிரேவி, சிக்கனை மட்டனா தெரியல, அதை பார்த்து சொல்கிறேன். 65, இது வந்து 65. இது சீரக சம்பா பிரியாணி, தர்பூஸ் கொடுத்துருக்காங்க, அண்டு குலோப் ஜாமுன் 1, டேட்ஸ், அப்புறம் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் மொத்தம். எத்தனை ஐட்டம்? 1 2 3 4 5 6 7, அவ்வளோதான் 7 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வெளில எல்லா இடத்தோட இங்கே கொஞ்சம் எனக்கு சீப்புன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா 345 ரூபா. நேற்று நம்ம புகாரில் வாங்கணும் 570, எல்லாத்துலேயும் 500 ப்ளஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே தான் 345. வாங்க ட்ரை பண்ணுவோம் என்னென்ன இருக்குன்னு. இது என்ன கிரேவினா சிக்கன் கிரேவின்னு நினைக்கிறேன். சிக்கன் தான். 65 வந்து நல்லா வெந்திருக்கு. ஆனால் எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கு. 65 நல்லா சூப்பராக இருக்குது. இது மட்டன் கோலா நெக்ஸ்ட் ட்ரை பண்ண போகிறேன். மட்டன் கோலா உள்ள நல்லா இஞ்சி அதெல்லாம் வந்து நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிருக்கு மட்டன் கோலா உருண்டையில். தென் பரோட்டா,
பரோட்டாவுக்கும் கிரேவிக்கும் நல்லாயிருக்கு. டேட்ஸு ஆனால் ஒரு ஆளுக்கு இது ஓகேங்க. இந்த பேக்கு ஒரு ஆளுக்கு இந்த பேக் ஓகே. பிரியாணி மட்டன் பிரியாணி தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒன்று இதில் ஒரு சின்ன குறை தெரியுங்களா, மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காங்க, அதுக்கு அந்த தயிர் பச்சடி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ மற்றபடி எல்லாம் ஓகே. இந்த இருங்க, ஓகே குட்டு. இந்த இஃப்தார் கிட்டு ஒருத்தங்க 345 ரூபாக்கு. என்ன பிரியாணி கொஞ்சம் அந்த தயிர் பச்சடி வச்சுருந்தா நல்லா இருந்துருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு ஆள் வந்து திருப்தியாக சாப்பிட்லாங்க. என்ன ஒரு குறை இதில் ஒன்றா இந்த இது கிடையாது, இதில் நோம்பு கஞ்சி கிடையாது. அது ஒன்று தான் குறை. மற்றபடி எல்லாம் ஓகே. 345 ரூபா இது ஒர்த்து தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.